Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 11th standard ரொம்ப ஈஸியா பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். வால்யூம் 2ல நீங்க 7, 8 லாஸ்ட் 12th சாப்டர் பார்த்தாலே பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 3 சாப்டர் ஃபுல்லா படித்த மாணவர்களுக்கு எதை பத்தியும் கவலை வேணாம். 7, 8 அதுக்கடுத்து 12th சாப்டர் படிச்ச மாணவர்கள் கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிட்டு 12th ஸ்டாண்டர்ட் போயிடலாம். ஆனா அந்த 7th சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர்ல எந்த எக்ஸசைஸும் விடக்கூடாது, எந்த சம்மும் விடக்கூடாது, எந்த எக்ஸாம்பிளும் விடக்கூடாது. அது ஒரு பார்ட் ஆஃப் பிளே. அந்த பாஸ் ஆகுற கேம்ல அதுவும் ஒரு விதமான கேம். ஆனா நான் வால்யூம் 1 தான் சார் படிச்சிருக்கேன், எனக்கு வால்யூம் 2 செட் ஆகல சார், வால்யூம் 1லயே எப்படியாவது பாஸ் ஆகுறதுக்கு ஐடியா சொல்லுங்க சார் அப்படின்ற மாணவர்களுக்காக இன்னைக்கு நம்ம கொடுக்குற சம்ஸ் பாத்தீங்கன்னா 5 மார்க் சம்ஸ், 3 மார்க் சம்ஸ், 2 மார்க் சம்ஸ். கொஞ்சம் கஷ்டப்படுற மாணவர்கள் பாஸ் பண்றதுக்கு இதை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா படிக்கிற மாணவர்களும் ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு இதை ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணீங்க. ஏன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 மார்க்குக்கு ஒரு 60% ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இதுல கவர் ஆகும். ஆகவே நல்லா படிக்கிற மாணவர்களும் சரி, கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற மாணவர்களும் சரி, எப்படியாவது பாஸ் ஆனா போதுன்ற மாணவர்களும் சரி, இந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சமயம் பாருங்க. இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர்ஸ் நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல கொடுத்தாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். என்ன சார் இவ்வளவு ஷார்ட்டா போட்டிருக்காங்க, இப்படி ஏதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ல தேவைப்படுற கீ. இதுல இருக்கிற சம்ஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா, ரொம்ப தேவையான விஷயங்களை ரொம்ப கரெக்டா கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்கிற சம்ஸ் ஒரு வாட்டி கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிடணும். ஒரு பேஜ்ல பாத்தீங்கன்னா இத்தனை 5 மார்க் சம்ஸ் ஆனா கண்டிப்பா இந்த 5 மார்க் சம்ஸ் இதே பேட்டர்ன் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே ஈஸியாக நீங்க இந்த பப்ளிக் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டு டே 1ல இருந்து ஒரு 10 மாதங்கள் தொடர்ச்சியாக போராடினால் கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட்ல வெளியில வரும்போது ஒரு நல்ல மதிப்பெண்ணோட வெளியில வந்து நீங்க நினைச்ச காலேஜ்ல நினைச்ச இடத்துக்கு நீங்க போகலாம். ஆகவே இதுல இருக்கிற வால்யூம் 1 இருக்கிற சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சம் நீங்க பார்க்கும்போதே தெரியும், ஆமாண்டா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம் தான், அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்களே, நம்ம இத்தனை நாள் படிக்காம இருந்துட்டோமே, இத்தனை நோட்ஸ் எழுதினா போதுமா, இவ்வளவு எழுதினாலே போதுமா, நம்மளால மார்க் எடுத்துட முடியுமானா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனா போதுன்ற மாணவர்களுக்காக பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட நோட்ஸ் இது. இந்த நோட்ஸ் ஒண்ணு விடாம இருக்கிற மாதிரி நீங்க போட்டு பார்த்துட்டீங்கனாலே வரப்போற எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிடலாம். இப்ப எப்படிப்பட்ட பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட டஃப்பான கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் சரி, ஈஸியா பாஸ் பண்றதுக்கு ஒரு 35 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்க. இந்த 35 5 மார்க்ஸ் மிஸ் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சம்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் சம்ஸ், ரொம்ப ரொம்ப ஹேண்ட் பிக்டு சம்ஸ், மிக மிக முக்கியமான சம்ஸை பார்த்து 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 கொடுத்துருக்கிறோம். இதுல எந்த சம்ஸ் மிஸ் பண்ணாம இமீடியட்டா பிராக்டிஸ் பண்றீங்க. எந்த ஒரு மாணவனும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது 11th. அதுக்கடுத்து திருப்பி இந்த 11th புக் எடுத்து படிக்கணும் 12th படிக்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால இப்பயும் நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க சம்ஸை முடிச்சிடணும். நம்மளுடைய இருதயராஜ் சார்ன்றவர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. மாணவர்கள் எப்படியாவது பாஸ் ஆனா போதும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போட்டிருக்காரு பாருங்க. இதுல இருக்கிற சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம இமீடியட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வால்யூம் 2ல இருந்து கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்க. இந்த வால்யூம் 2ல இருக்கிற சம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வால்யூம் 1 முடிச்சிட்டீங்க அப்படின்னா வால்யூம் 2ல இருக்கிற 5 மார்க்ஸ், அதே மாதிரி வால்யூம் 2ல இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இமீடியட்டா இந்த நோட்ஸை நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல இருக்கிற சம்ஸ் இமீடியட்டா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. எதுவுமே நீங்க என்ன சொல்றதுன்னா கிராண்டடுக்காக எடுத்துக்காதீங்க. கிடைச்சிருக்கிற இந்த ஒரு 15 நாளுக்குள்ளார இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரும்போது அப்பா நான் பாஸ்பா, இனிமேல் நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இப்போ ஒரு சாரோடைய உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த உழைப்பு கூட உங்களோட உழைப்பும் சேரும் போது கண்டிப்பா ஒரு இமாலய வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முக்கியமான காரணம், சாரோட உழைப்பு இவ்வளோ சம்ஸ் இவ்வளோ டெக்னிக்கலா டைப் அடிச்சு அதுவும் 3 காலம்ஸ் போட்டு கொஸ்டின் அதோடைய ஆன்சர்ஸ் அதோட ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு எவ்வளவு டைம் எடுத்திருப்பாரு. இது யாருக்காக என்றால் ஏதோ ஒரு மாணவன் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு சிரமம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றது நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். நானு இமிடியேட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது 11th ஸ்டார் பாஸ் பண்ணிட்டு 12th வாங்க. 12th டே 1ல இருந்து நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா சென்டம் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம். தேங்க்யூ எர்தியர் சார் for this great job and golden sums for the 11th standard students. நன்றி, வணக்கம்.